வணக்கம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் பப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்கே நான் வந்து வீட்லயே கோதுமை மாவு வச்சு இந்த பஃப் பேஸ்ட்ரி ரெடி பண்ணியிருக்கேன். லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன் பார்த்துக்கிறங்க. அதுக்கு உள்ளக்க வைக்கிறதுக்குள்ள அந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு பட்டன் மஷ்ரூம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். தக்காளி 1 எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள். அது எப்படி வீட்டிலே பண்ணது, அது லிங்க்கை மேலே அட்டாச் பண்ணி விட்றேன் பார்த்துக்கோங்க. உப்பு, அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. பேனில் முதல்ல எண்ணெயை சுட வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்கிற போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பூடு இருக்குல்லையே, அதையும் போட்டுட்டு தக்காளி பழத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஃபிஷ்க்கு இது சிக்கன் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிளுக்கு நான் வந்து மஷ்ரூமும் க்ரீன் பீஸும் மட்டும் போட்டிருக்கேன். தண்ணி சேர்க்காமல் வதக்குங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் கூட அந்த மஷ்ரூமில் வந்து தண்ணி வரும். அந்த தண்ணி விட்டாலே நல்லா வதங்கிடும். அதை நல்லா ரெடியான பிறகு குளிர வச்சுருங்க. இப்போ நம்ம பஃப் பேஸ்ட்ரி வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பஃப் பேஸ்ட்ரியை நாம் வந்து நம்ம மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நாம் வந்து இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த கலவையை வந்து நம்ம அதில் வைக்க போகிறோம். இதில் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வச்சுட்டு நாம் இதை அப்படியே கவர் பண்ண போகிறேன். நல்லா மூடிட்டு நம்ம இடையில கட் பண்ணி விட்டுற போகிறோம். சைடில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சீல் பண்ணுறதுக்கு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சீல் ஆகிக்கும். இது பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு. இப்போ எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் லைன் பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்டு அதில் வந்து மேலே நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி மேலே கோட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு 15-20 நிமிஷம் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மேலே கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். பஃப்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக வீட்லேயே கோதுமை மாவில் பஃப் பேஸ்ட்ரி பண்ணி வெஜிடபிள் பஃப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.